வணக்கம், இது கதை நேரம். இன்றைக்கு கதை நேரத்தில் பெனதாது என்பவருடைய கதையை தான் நாம கேட்க போறோம். சிரிய நாட்டினுடைய மன்னராக இருந்தவர் தான் இந்த பெனதாது. அவர் இஸ்ரேல் நாட்டின் மீது போர் தொடுக்க ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு திட்டம் வகுத்து பதுங்கி இருப்பார். ஆனா இஸ்ரேல் நாட்டில் உள்ள எலிசா என்ற இறைவாக்கினர் தன் ஞானத்தினால இதை அறிந்து இஸ்ரேல் மன்னனை எச்சரிப்பார். இதனால இவருடைய திட்டம் பலிக்கல்ல, தோல்வி அடைந்து திரும்பி போவார். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் இந்த பெனதாது சொல்றாரு, நம்முடைய படையில ஏதோ ஒரு ஒற்றன் இருக்கான், அதனாலதான் நம்முடைய திட்டம் எல்லாம் இஸ்ரேல் மன்னருக்கு தெரிகிறது அப்படின்னு கோபப்படுவாரு. அப்போ அங்கிருந்த படை வீரர் ஒருத்தர் சொல்லுவாரு, மன்னனே, ஒற்றன் எல்லாம் கிடையாது, நீர் இங்க படுக்கை அறையில பேசுவது கூட இஸ்ரேல் நாட்டில் இருக்க எலிசா என்ற இறைவாக்கினருக்கு தெரிகிறது, அதுதான் காரணம் அப்படின்னு சொல்லுவார். உடனே இவர் கோபமாக, எலிசாவை நான் பிடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய படையை எலிசா தங்கியிருந்த இடத்துக்கு அனுப்புகிறாரு. அந்த பெரிய படையானது எலிசா இருந்த நகரை சுற்றி வளர்த்தாச்சு. ஆனால் கூட இருந்தவங்க எல்லாம் பதறாங்க. எலிசா பயப்படாம இறைவனிடம் மன்றாடுகிறார். அப்போ திடீரென மலை எங்கும் நெருப்பு குதிரைகளும் தேர்களும் அந்த எலிசா இருந்த இடத்தை சுற்றி பாதுகாப்பாக நின்றன. இருந்தாலும் இந்த சிறிய படைகள் பயப்படாம எலிசாவை நெருங்கி வந்தன. இவர் திரும்பவும் இறைவனிடம் மன்றாட அந்த சிறிய படை வீரர்கள் அனைவருடைய கண்களும் குருடாக போய்விடுகிறது. இப்படி குருடர்களாக தடுமாறியவர்களை எல்லாம் எலிசா அவங்க நாட்டோட தலைநகரான சமாரியாவுக்கு கொண்டு வந்தாரு. சமாரியா நடுவில் வந்த பிறகு இவர் திருப்பவும் இறைவனிடம் வேண்ட அவங்களுக்கு கண் பார்வை கிடைத்தது. அவங்க தன்னை சுற்றிலும் எதிரி வீரர்கள் நிற்பதை கண்டு பயந்தாங்க. ஆனால் எலிசா இஸ்ரேல் மன்னரிடம் சொல்லி அவங்க பசி தீர அப்பமும் தண்ணீரும் கொடுத்து வயறார சாப்பிட வச்சு திருப்பி அனுப்புவார். இதையெல்லாம் கேட்ட பெனதாது ரொம்ப கோவப்படுவார். ரொம்ப கோவப்பட்டு ஒரு பெரிய படையை மொத்தமாக கொண்டு சமாரியாவை சுற்றி வளைச்சிருவார். இதனால அந்த நாட்டுக்குள்ள எந்த பொருளும் வர முடியல, எந்த பொருளும் நாட்டிலிருந்து வெளியே போக முடியல. இதனால கொடிய பஞ்சம். இப்படியே கொஞ்ச நாள் போக போக அந்த பஞ்சம் ரொம்ப தீவிரமாச்சு. மனிதர்களையே சாப்பிடுற அளவுக்கு பஞ்சம் கொடூரமாயிற்று. இதையெல்லாம் பார்த்த மன்னர் ரொம்ப வருத்தப்படுகிறார். அவருடைய வருத்தம் அப்படியே எலிசா மீது கோபமாக மாறுது. அப்ப எலிசா சமாதானப்படுத்துகிறார். ஆண்டவர் சொல்றதை கேளுங்க, நாளைக்கே ஒரு மராக்கால் கோதுமை, அதாவது சுமார் 12 கிலோ கோதுமை ஒரு வெள்ளி காசுக்கு விற்கப்படும், அவ்வளவு மலிவா பொருட்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அரசருக்கு பக்கத்துல இருந்த ஒரு அதிகாரி சொல்லுவாரு, வானம் பொத்து கொண்டு விழுந்தா கூட இது நடக்காது அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப எலிசா சொல்லுவாரு, நடக்கும், ஆனா அதுல நீ எதையுமே சாப்பிட மாட்டாய் அப்படின்னு எலிசா சொல்லுவாரு. அன்றைக்கு இரவு என்ன நடந்துச்சுன்னா, இந்த பெனதாது மன்னனுடைய கூடாரங்களிலும் அவர்களுடைய பார்வையிலையும் காதுகளிலும் ஒருவித தோற்ற மயக்கத்தை கடவுள் தோற்றுவித்தார். அதாவது ஒரு பெரிய படை வருவது போலையும், இவங்கள்ட்ட இருக்கிற படையை விட அதிக அளவில் தேர் படைகள் குதிரை படைகள் வருவது போல அந்த சத்தம் எல்லாம் ஒரு பார்வை மயக்கத்தை இவங்களுக்கு உருவாக்குச்சு. உடனே பயந்த பெனதாது வீரர்கள் அந்த இரவை கூடாரத்தை காலி செய்துவிட்டு ஓடி போயிட்டாங்க. ஆனால் அவங்களுடைய கூடாரங்களில் செல்வங்கள் எக்கச்சக்கமாக இருந்தது, உணவுகளும் இருந்தன. அங்கிருந்த மக்கள் எல்லாம் அதை எடுத்துக்கொண்டார்கள். அவர்களுடைய பஞ்சமும் நீங்கியது, எலிசா சொன்ன வாக்கும் நிறைவேறியது. இப்படியெல்லாம் நடக்காதுன்னு சொன்ன வீரன் அன்று அந்த கூட்ட நெரிசல்ல செத்தும் போனாரு. எலிசா சொன்ன அனைத்துமே நடந்தது. பிறகு ஒரு நாள் எலிசா சிரியா நாட்டிற்குள் சென்றார். அப்போ மன்னன் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தார். அவர் பிழைப்பாரா அப்படின்னு கேட்கறதுக்கு அசாவேல் என்பவரை அனுப்பினாரு. அசாவல் எலிசாவுடன் கேட்கிறார், மன்னர் பிழைப்பாரா? அப்போ எலிசா சொல்கிறார், நீ பிழைப்பா என அவரிடம் சொல், ஆனா உண்மையிலேயே அவர் இறந்து விடுவார் என்றார். மறுநாள் அசாவேல் ஒரு துணியை எடுத்து தண்ணீர்ல முக்கி மன்னர் பெனதாதுவை கொன்னுட்டாரு. மன்னர் பெனதாது இறந்து போகிறார். தொடர்ந்து அடுத்த கதையில் சந்திக்கலாம். நன்றி.